தாயனாரே, என் மீது நீங்கள் தாய் போல அன்பு கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இக்காரியத்தில் இறங்குவது முறையன்று. உங்களுடைய அன்பை, பக்தியை, மேன்மையை உலகத்திற்கு காட்டுவதற்குத்தான் இந்த நாடகம் என்று சொல்வதை போல அசிரிதி சொல்லி அருவாளை அப்படி தூக்கி வாங்கி போடுறாரு. அவர் கண்வெடித்து பார்க்கிறார். எம்பெருமான் காட்சி. இவருடைய மனைவி, இவர் அரிசி கொண்டு போகும்போது மனைவி பஞ்சகவியத்தை சொம்புல எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த மனைவியும் கீழே விழுந்து கிடக்காங்க. 2 பேருக்கும் ஆனந்த கூத்தானின் அன்பு காட்சி. சிவத்தொண்டை நாள்தோறும் பிறகு செய்து சிவபதம் அடைந்தார். இவருக்கு ஏன் தாயனாருக்கு அறிவாட்டையார்னு பெயர்னா, ஆண்டவனுக்கு உணவு தர முடியாத இந்த உடம்பு எதுக்குன்னு கழுத்தை அரிப்பதற்கு அறிவாளால் முற்பட்டதால் தாயனார் அறிவட்டையாரானார். நம்ம கண்ணப்பரையும் சிறுத்தொண்டரையும் பூசலாரையும் காரைக்கால் அம்மையாரையும் கமலவதியும் மட்டுமல்ல, இந்த அறிவாட்டார் போல இருக்கக்கூடிய அடியார்களை நினைக்கின்ற போதே எம்பெருமான் மீது அவர்கள் வைத்த ஆனந்தத்தை உணர தெரிய முடிகிறது.